என்னிடத்திலே போதிய பணங்கள் கிடையாது. நீங்க ஒரு 10,000 பொற்காசில் கொடுத்தால் என் மகளுக்கு நான் திருமணம் செய்து விட்டு பிறகு நான் பணத்தை உங்களிடத்திலே தருகிறேன். அப்படி என்று இந்த ஏழை பிராமணன் முசுமுத சக்கரவர்த்தியில கேட்கிறான். அப்பொழுது முசுமுத சக்கரவர்த்தி சொல்கிறார், அப்பா எனக்கு வயக்காட்டிலே வேலை இருக்கிறது, துறவுகோல் என்று சொல்லும்படியான சாவியை கொடுக்கிற. அந்த காலத்துல பேரு சாவிக்கு பேர் துறவுகோல். துறவுகோல் என்று சொல்லும்படியான சாவியை கொடுக்கிற. உனக்கு தேவையான 10,000 பொற்காசுகள் எடுத்துக்கணும், சாவி குழந்தையாண்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு முசுமுத சக்கரவர்த்தி சொல்றாரு. அப்ப என்ன பண்ற, இங்க இருந்து ஏழை பிராமணம் போறான். அந்த பொட்டி கல்லாம போய் திறக்கிறான். அளவு கடந்த பணங்கள் இருக்குது, நகை கணக்கு நடக்குது. இந்த பணத்தாசை அவன் கண்ணை மறைத்து விட்டது. மறைத்த உடனே நாம கேட்டது 10,000 பொற்காசுகள். ஒரு காசு சேர்த்து எடுத்து விட்டா தெரியவா போயிருது. 10,000 11,000 பொற்காசுல எடுத்த உடனே பாக்குறான். அந்த நாராயணனுடைய ஆக்கிரமம் சக்கரமாகப்படுறது பெட்டிக்குள்ள இருக்குது. யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படக்கூடிய சக்கரம் நாராயணனுடைய ஆக்கிரம சக்கரம். அந்த 10,000 பொற்காசுல 1,000 பொற்காசுல சேர்த்து எடுத்தான் அல்லவா, அவன் வலதுகரத்தை துண்டாக்கி விட்டது. துண்டாக்கி விட்ட உடனே ஓடியாலாம் ரத்தம் தொட்ட முசுமுத சக்கரத்துல, ஐயா நான் பெருத்த தவறு செய்து விட்டேன், எப்படியாவது இந்த கரத்தை எனக்கு ஒட்டி விட்டுருங்க அப்படின்னு கேக்குறான். எப்பா இது என்ன ஆக போது கிடையாது, அது நாராயணனுடைய ஆக்கிரம சக்கரம். யார்கள் தவறுகள் செய்கிறார்களோ அவர்கள் தண்டனை நிச்சயிக்கப்படுவது உண்மை அப்படின்னு தெரிவித்த உடனே பார்க்கிறாய் இத பூரா ராவணன். என்னடா அது சாதா பொட்டியில இருந்த நகையத்துக்கு நாராயணனுடைய சக்கரம் கையாத்துக்கு துண்டா ஓடி வரான். நாம போய் இடக்கு முடக்கா சொல்லிட்டோம்னா நம்ம சிரம் 10 சிரம் 20 கரம் ஆச்சு பணங்கொலையா இருக்கிற மாதிரி அறுத்துருவான் அப்படின்னு வந்த வழியை பார்த்து திரும்பி போட்டான். அதனாலதான் இந்த நாராயணனுடைய சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமண சக்கரையின் கரத்திலே ஓடுகிறது. இதால் ஆசீர்வாதம் கொடுத்தா 10 எரிஞ்சிடும் இல்லையா? இப்படி எல்லாம் பேசுறேன்னு நான் யாரு, என்னுடைய விளக்கம் என்ன எதனா கேட்டியா? எனக்கு தெரியும். விளக்கம் தெரிந்ததா ஐயா? எப்படி நாரத பிறந்த கையார் அப்படி என்பதுதான் தெரியும். ஆனா நான் எப்பேற்பட்ட ஆளு அப்படி என்பது தெரியாது. வல்லவன் என்ற பெயர்களை
எவன் நான் வல்லவன் என்று சொல்கிறானோ அவனை வேரோடு கருவறக்கிறதான் என் வேலை. வல்லவன் என்ற பெயர்களை வாட்டி வதைப்பேன் இந்த பாரியிலே. அல்லல் அடைந்த பின்பு தொல்லைதனை நீக்கி யார் ஒருத்தன் கிருவத்தோடு இருக்கிறானோ அவனை இந்த பூமியில விட்டு வைக்கிறதே கிடையாது. ஆமாண்டா. அதனால என்னிடத்துல ஆச்சாரத்தோடும் பண்போடும் நடந்து கொண்டா உனக்கு நீண்ட ஆயுள். ஐயா சாரி அதே இது அப்படியே போடுவேன். காலில் விழாத. என் குடும்பத்துல குத்து என் பொண்டாடி செருப்பால் அடிப்பா. அப்படி நரை திரை பிணி சாக்காடு என்று சொல்வது என்னை அறவே என்னிடத்தில் அணுகாது. சைலன்ஸ். ஏன் நரை திரை பிணி சாக்காடு என்று அணுகாது? ஹரி அரண் பிரம்ம என்று சொல்லும்படியான மும்மூர்த்தி கர்த்தாக்களை தினந்தோறும் வலம் வருவது பழக்கம். அந்த மும்மூர்த்தி கர்த்தாக்களையும் தினந்தோறும் தொழுது வந்தால் சைலன்ஸ். எந்த ஒரு மனிதனுக்கு யாவொரு இடையூறு வராது. ஆமாண்டா. இது எப்படி? ஜோதி விளக்கென்று ஏற்றுதலும் சுடர் விட்டு எழுந்து அது நோக்கி ஆதி முதல்வர் நெறியால் கோயில் அடைய விளக்கேற்றி ஏதும் நினைந்த நறு சுந்தர் எதிரெதிர கலிப்புடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தால் நாடறிய. என்ன விளக்கம் தம்பி? நம்பி நந்தி என்று சொல்ல முடியாதவன் பகவானுடைய கோயிலுக்கு சென்று வருகிறான். ஆமா. வருகின்ற வழியில திருமலுக்கூர் என்று சொல்ல முடியாத கிராமத்தில சிவனுடைய ஆலயம் இருந்தது. அப்படி பார்த்த இந்த நம்பி நந்தியாகப்பட்டவன் பகவானுடைய கோயிலுக்கு சென்று அவருடைய பாத சேவை சேவித்தோம். அருகில் இருக்க முடியாத சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவருடைய பாத சேவை செய்ய வேண்டும் அப்படி என்று போறான். அவன் செல்கின்ற நேரமோ சாயங்கால வேலை. அங்க போன உடனே அவனுக்கு ஞாபகம் வந்தது. என்னடா அது இவ்வளவு தூரம் வந்து விட்டான், கொஞ்சோண்டு நெய் எடுத்துட்டு வந்தா நெய் தீபம் விட்டு போயிருக்கலாமே. ஆனா அவன் வீடு ரொம்ப தொலைவிலே இருக்கு, போய் நெய் எடுத்து வர முடியும். பார்த்தான். போய் கோயில் நெய் எடுத்து வர முடியாது. அருகாமல் இருக்க முடியாத ஒரு வீட்டுக்கு சென்று சமணர் என்று சொல்லும்படியான பெண்மணி வீட்டில சென்று அம்மா கொஞ்சம் நெய் இருந்தால் கொடுங்கள், சிவபெருமானுக்கு நெய் தீபம் விட வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது அப்போது கேட்கிற அந்த பெண்மணி தெரிவிக்கிறாங்களா, உங்கள் கடவுளோ நெருப்பேந்தும் கடவுள் அல்லவா? அல்லவா. அந்த கடவுளுக்கு என்கிட்ட வந்து நெய் கேக்குறிய. அப்படி ஏற்றுவதாக இருந்தால் தன் நீரை கொண்டு விளக்கேற்று அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்களாம். சொன்ன உடனே பார்த்தா நம்பி நந்தி, பரமேசா உனக்கு ஒரு நெய் தீபம் பாவி ஆகிவிட்டேன், எனக்கு இந்த சிவனை அப்போதே கொடுத்திருக்க கூடாதா அப்படின்னு உடனே சிவனுடைய பாதத்துல விழுந்து அழுகுறானா. அழுத உடனே அசரீர் வாக்காகப்பட்டது உரைக்கிறதா. எப்படி? அதோ சிவனுடைய ஆலயத்திற்கு அற்புதமாகவே மேற்புறத்திலே சங்கு தீர்த்தம் என்று சொல்ல முடியாத குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு சென்று ஜலம் எடுத்து வந்து நீரினால் விளக்கேற்றினால் நீராகப்பட்டது எரியும் அப்படின்னு அசரி வாக்கு சொல்லுது. ஓ யாரு? அசரீர் வாக்கு சொல்லுது. அந்த வார்த்தையை கேட்டு நம்பி நந்தி அதோ சங்கு தீர்த்தம் என்று சொல்ல முடியாத குளத்திலே ஜலம் எடுத்து வந்து நீரினால் விளக்கேற்றினாராம். அப்பொழுது ருபச்சவேந்திரத்தோடு கொழுந்து கொண்டே இருந்ததான் தண்ணீர்ல விளக்கேற்ற. ஆமா. அதனால அப்போது பெற்ற மகிமை யாருடைய மகிமை? சிவனுடைய மகிமை. இதெல்லாம் ஏன் சொல்ற? அதோ இருக்க முடியாத பகவான் நாமத்தையும் சிவபெருமான நாமத்தையும் தினந்தோறும் தொழுது கொண்டிருந்தால் யாருக்கும் வந்த ஒரு இடஒரு வராது அப்படி என்று இதை திருநாவுக்கரசர் சொல்கிறார். அப்படி இருந்தாலும் தம்பி இன்றைய தினத்திலே நாடோடி நாரதன் கலையகாரன் அப்படி என்பது நன்றாக தெரிந்து கொண்டார். இருந்தாலும் இன்றைய தினத்திலே இது இருக்க முடியாத வந்திருக்கக்கூடிய அருமை தாய்களுடைய வாதாரம் இருந்தவர்களுக்கும் விழாக்கோளம் முன்னிருக்க முடியாத அங்காள பரமேஸ்வரி பெரியாருடைய வாதாரம் இருந்தவர்களுக்கும் இன்னும் அனைத்து தெய்வத்தினுடைய அவளுக்கும் நாடக ஆசானுக்கும் அடியவன் சிறுபிள்ளை ஒன்று வணக்கம். இதே ஒரு சேர்ந்த எல்ராம்பட்டி என்று சொல்ல முடியாத கிராமத்திலே கண்ணா நாட்டார் என்று சொல்ல முடியாத ஆறு தந்தையாகப்பட்டவர் எனக்காக கொடுத்த ரூபாய் 50 அன்னவர் உடம்புல அவங்களை இஷ்டகுல தெய்வமாகப்பட்ட துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சுமை செய்யும் அதே போல அதே கண்ண நாட்டார் சொல்லபடியான இதோ எங்க அகடகட பகவனார் நடிக்கும்படியான கட்டியாரனை கொடுத்த ரூபாய் 50 அன்னவர் குடும்பத்தில் அவர்கள் இஷ்டகுல தெய்வமாகப்பட்ட துணை இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் இன்றைய தினத்திலே சத்தியம் செல்ல வேண்டும், பார்க்க வேண்டும். மகன் வந்திருக்க சீக்கிரம்
ஐயா எனது மகனாக நாரதன் இந்த தமிழக வந்தாலும் கழகம் போனாலும் கழகம் இருந்தாலும் பிள்ளையாச்சே அப்படி இருந்தா வர சொல்றான் ஐயா அப்பா அம்மா வரும்படி கட்டளை தந்தையே மகனே நாரதா அப்பா சொல்றான் பேரோ என் தந்தையாரே ஆமா பேரோ என் தந்தையாரே அருமை மகன் பார்த்து செய்தேன் தந்தையா அப்படியா நாரதா என் பாரத்தை பணிந்திருக்கிறேன் என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கிறேன் சுகட்சாக இருப்பேன் அப்படியா இருந்தாலும் நீ எப்படி ஏற்பட்டவன் நீ யாருடைய பிள்ளை தெரியுமா இந்த கட்டனுக்கு பிரபஞ்சத்தில் என் பாதத்தை பணிந்ததால் சுகட்சமாக என் பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அம்மா எங்க அம்மா
திருலோகம் சுற்றிடும் நாரதா என்ன தேடி வந்தான். அங்கே சென்று என்ன செய்திகளை கொண்டு வந்தாய்? இந்த சத்தியலோகத்தில் என்னடா என்ன கலகமா? ஜாதிகள் ஒன்றும் இல்லை தந்தையே, ஜாதிகள் ஒன்றும் இல்லை தந்தையே, ஜாதிக்கு போக வந்தேன் உன்னையா. சேதிகள் ஒன்றும் இல்லை தந்தையே, எந்த ஒரு சேதியும் கொண்டு வரல. சேவித்து மூர்த்தி கர்த்தாக்களிடமையான பாதத்தை பணிந்து ஆசீர்வாதத்தை பெற்று போக வேண்டும். வந்த ஆசீர்வாதம் கொடுத்த ஆசீர்வாதம் கொடுத்தீங்க. மெல்ல மகிழ்ச்சி. அதனால எந்த ஒரு கலந்து பாதத்தை படித்தியா ஆசீர்வாதம் வாங்கியா? ஓடிவிட்டான். அவன் ஓடிட்டான். இனிமே பயம் இல்ல. அவன் நச்சர போட்டு என்ன தாய் தந்தையை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று போக வேண்டும். அப்படி ஒன்று ஓடி வந்து பாதத்தை பணிந்து, ஆனால் பாதத்தை பணிந்த பிறகு ஒரு மகன் என்று பாராமல் இழுத்து போட்டு கும்பிடுறாங்க ரெண்டு பேரும். இந்த ஓர் அடிக்கு 1000 அடி உண்மைதான். இப்ப எங்க அம்மா ஒரு 5 அடி, எங்க அப்பா ஒரு 3 அடி, 8 அடி ஆச்சு. 8000 அடி உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதனால இப்ப எங்க சொல்ல வேண்டும்? ருத்ராபூமி தங்க செடியே இந்த ருத்ரபூமி ஆண்டோருபடியான வல்லாமை கண்ணனாகப்பட்டவன், கர்வத்தோடு ஆங்காரமாக இருக்கின்றான். அவனை இன்னைக்கு ஒரு சுத்து ஓட்டி பார்க்கணும், அவனை ஒழிச்சு கட்டணும், இவங்களையும் ஒரு சுத்து ஓட்டி பார்க்கணும். அதனால நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடி. இவ்விதமாகத்தானே நாரத பிறந்தகையார் ருத்ராபுரியை தேடி செல்ல அது வல்லாமை பார்ப்பதற்காகவே வல்லாமை கண்டவர் தற்ப பெற்ற
பாட்டு